ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்யா அண்ட் சாய் ஃபேமிலி டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஈஸியான சுறா புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். சுறா வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேங்க. அது 2 பேருக்கு தாராளமாக பற்றும். அதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணியில் அலசி கழுவிட்டு அது முழுகிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுறாவையும் போட்டு நம்ம நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கரெக்டாக 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த ஸ்டெப்பை வந்து நான் காட்ட மறந்துட்டேன், சாரி. அதை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த தோல் மாதிரி இருக்கிற இதுவை மட்டும் எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் நடுவில் இருக்கிற அந்த முள்ளையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முட்டை பொரியல் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே ப்ரொசீஜர் தான், ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்னென்ன பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒன்று வந்து நான் காரம் வந்து நான் மிளகுத்தூள் சேர்க்குறதுனால ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன், அதுவும் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நல்லா சிறுவாக அரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட், இதை நீங்கள் ஆப்ஷனல் தான், சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சதும் அது பொரிஞ்சதும் நம்ம சேர்த்து வச்சுருக்கிற அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம உதுத்து வச்சுருந்த அந்த மீனெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் கொடுக்குற அம்மாங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிற நீல வாக்குலேயும் நீங்கள் வெங்காயம் அரிஞ்சிக்கலாம், இல்லைன்னா சிறுவாகவும் அரிஞ்சிக்கலாம், உங்களோட விஷ் தான். ஸோ அரிஞ்ச வெங்காயத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து சுறா மீன் வேக வைக்கும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூளும் உப்பும் நம்ம போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதக்கிறதுலேயும் நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு எல்லோயிஷாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உப்பு பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுக்கப்புறமா கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து இந்த டைமில் கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உதுத்து வச்சுருக்கிற அந்த சுறா மீனையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உப்பு இந்த டைமில் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ காரத்துக்கு இப்போ தான் நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பரை வந்து நல்லா இடித்து பவுடராக்கி இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கிடலாம். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டேஸ்டியான ஒரு சுறா புட்டு தாங்க இது. நம்ம செய்கிறதுக்கும் டைம் வந்து ரொம்ப ஆகாது. வேக வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான். கழுவுறதும் ரொம்ப ஈஸி. 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டு 10 மினிட்ஸில் நம்ம குக் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே கண்டிப்பாக டேஸ்ட்